ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2D ஸ்பீக்கர் சேனலில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா குபேரா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமாம், இதை வந்து பார்த்திங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கல் தான் இதுதான் குபேரா படத்தோட லாஸ்ட் அஃபீஷியல் ட்ரெய்லர். ஸோ ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா மலைக்குள்ள தனுஷ் எங்கேயும் நடந்து போகிறாங்க, ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ணால் ஆயில் கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ், அதாவது ஆயில் கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து பேசுகிறாங்க. அதுக்கு ஒருத்தர் வந்து என்னை வந்து தலைவர் தேர்ந்தெடுங்க, எனக்கு அது கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல் சைட்லேருந்து அதை வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்றாங்க. கட் பண்ணால் நம்ம நாகார்ஜுனன் சார், அதாவது நாகர் சார் அவரோட வீட்டில் ரைடு நடக்கிற மாதிரி காட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கிட்டு ஒருத்தர் வந்து அடித்து கடலில் தட்டுறாங்க. இவர் வந்து நாகார்ஜுனன் சார்கிட்ட வேலை பார்க்குற ஒரு பையன். ஸோ அவர் வந்து மக்களை வந்து அவங்ககிட்ட இருக்கிறவங்களாம் கரெக்டாக நடத்துங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. சேம் இங்கிட்டு வந்து தனுஷை வந்து நாகார்ஜுனன் சார் வந்து தூக்கிட்டு வர்றாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அவருக்கு பதிலாக வந்து ஒரு புதிய தொழிலதிபராக வந்து நாகார்ஜுனன் சார் தனுஷை வந்து தேர்ந்தெடுப்பார். பட் இப்போ தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா அட்டை பிச்சைக்காரன் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு மேனுவல், ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எல்லாத்தையும் வந்து அவர் கற்றுக் கொடுப்பாரு. இந்த சேம் டைம் இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ அவர் வந்து லவ்வர் கூட சேர்ந்து சுற்ற ஆரம்பிக்கிறது இது நடந்து போய்கிட்டு இருக்கும். அவர் அவங்களோடையே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். இவர் கிட்ட போக மாட்டார், யாரும் நாகார்ஜுனன்ட்ட போக மாட்டார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தேட ஆரம்பிச்சிருவார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எங்கே போனால், அவன் என்ன செஞ்சான், அவனை எங்கே அப்படின்னு சொல்லி நாகனை அவர் ஹீரோயின் எல்லாத்தையும் மிரட்ட ஆரம்பிப்பாங்க. அட் த சேம் டைம் அவர் எல்லா இடத்துலையும் இவர் தேடி தேடி போய்கிட்டே இருப்பாங்க, எங்கே ஆளை காணோம் அப்படின்ட்டு. அதே நேரத்தில் அவர் வந்து கடலில் உளுந்து தண்ணியில் மிதந்து வந்து வெளியில் வந்துடுவார். ரெண்டு பேருக்கும் இடையில சில இடத்துல வந்து சில கிளாஸ் நடக்கும். இதுக்கு இடையில தனுஷ் நாகார்ஜுனனை விட்டுட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஏன், என்ன, எதுக்காக அவர் இது பண்ணுறாரு அப்படின்றதும், தனுஷ் யார், அவரோட பேக்ரவுண்ட் என்ன, அவரோட ஃப்ளாஷ்பேக் என்னன்றதையும் சில சீன்ஸில் காட்டுவாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாகார்ஜுனனுக்கு அவங்க ஆயில் கம்பெனிஸ்லேருந்து பயங்கரமான ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ இதில் வந்து அவர் ரொம்ப பயங்கரமாக மனம் ஸ்ட்ரெஸ் ஆகி எல்லாமே இதாகிடுவார். இந்த படத்தில் அவரோட எல்லா அவர் ஒரு பயங்கரமான ஒரு நிறைய கேரக்டர்ஸ் குலாப்ஸ் எல்லாம் இது இருக்கும். சம்டைம்ஸ் இதில் வந்து நாகார்ஜுனனுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து தனுஷ் இது எல்லாத்தையும் நான் சமாளிக்கிறேன், இவங்க எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன், நானே பழி வாங்குகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து சேஞ்ச் ஆகுறாரு. அந்த சீன் இதுதான் எனக்கு தெரிஞ்சு தனுஷ்க்கு ஓப்பனிங்காக கூட இருக்கலாம். இந்த சீன் இதில் ரியல் பிச்சைக்கார மாதிரியே சில ஸ்டில்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் அவர் வந்து அப்படியே ஹோப் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல நாகார்ஜுனனோட எல்லா கம்பெனிஸ் எல்லாத்தையுமே சீல் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அதில் தான் எனக்கு தெரிஞ்சு இவர் நாகார்ஜுனன் வந்து எனக்கு தெரிஞ்சு டெத் ஆகிடுவார். அந்த இடத்துல இவர் தனுஷ் வராரு. ஸோ இவர் வந்து அவர் நினச்ச மாதிரியே ஒரு தொழிலதிபராக மாதிரி அவர் கம்பெனியை டேக் அப் பண்ணி அடுத்து என்ன நடக்குது மீதி கதை அப்படின்றத படத்தோட மற்றதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.